சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை சார்பாக அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு ஜோதிட கதம்பம். சிறப்பு உரையாற்றுபவர் திவ்யலட்சுமி அம்மா அவர்கள். அம்மா, நீங்க உரையை தொடங்கலாமா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை டெலகிராம் நேரலைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை நிறுவனர் திரு டாக்டர் சிவ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு இன்று வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களையும் சொந்தங்களையும் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கதம்பம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் பார்க்க போறோம். எதனால இந்த ஜோதிட கதம்பம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தேன் அப்படின்னா, ஐயாவோட சேனல் பார்த்தேன். ஸோ இன்னும் வந்து அஸ்ட்ராலஜி சம்பந்தமா பேசிக் எதுவும் கிளாஸ் எடுக்கல. ஸோ அதனால வந்து இன்னைக்கு அதை பத்தி நிறைய பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மட்டும் ஜோதிட கதம்பம் அப்படின்ற ஒரு தலைப்புல இன்னைக்கு கிளாஸ் கொடுக்குறோம். இதுல இன்னைக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்த பத்தியும், இப்ப உதாரணத்துக்கு வீட்டுல வந்து நம்ம சமையல் செய்யறோம். அப்ப வந்து திடீர்னு காயில என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து இன்னைக்கு சாம்பார் அந்த மாதிரி தான் செய்வோம்ல, கதம்ப சாம்பார்னு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் அதை பத்தி தெரியும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஜோதிடத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த தலைப்பு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்ப ஜோதிட கதம்பம். அப்ப இதுல வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஜோதிடம் வந்து எப்படி உருவாகுனது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த உலகம் தோன்றுச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மனிதர்கள் வந்தாங்க. அப்ப வந்து ஆதி காலத்துல மனிதர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? எல்லாரும் காட்டுல இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் அந்த அளவுக்கு பேச்சும் இல்லை. கரெக்டுங்களா? அப்ப வந்து யாருமே அதிகமா பேசல. அப்பதானே நாகரிகம் வளர ஆரம்பிக்குது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்றாங்க, திடீர்னு மழை பெய்யுது. எதனால மழை பெய்யுது அப்படின்னு தெரியல. அப்போ ஒரு பயம் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதும் ஒரு வெள்ளம் வருது காட்டுக்குள்ள. அதுப்ப நம்மளை எப்படி காப்பாத்திக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வெயில் காலம் வருது. வெயில் காலம் வரும்போது என்னடா திடீர்னு இவ்வளோ சூடா இருக்கு. அந்த சூடு பார்த்தது என்ன பண்றது தெரியல. அப்போ ஒரு விதமான பயம். அப்புறம் பாத்தீங்கன்னா இடி இடிக்கும். இடி இடிக்கும் போது அந்த சத்தம், அந்த மின்னல், அந்த பார்க்கும் போது வர எல்லாத்தையுமே பார்த்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பயப்படுறாங்க ஃபர்ஸ்ட். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இதை பார்த்து இதைதான் என்ன பண்றாங்கன்னா நிமித்தமா எடுக்கிறாங்க. இப்ப வந்து மழை பெய்ய போகுது அப்படின்னா வானத்துல வந்து ஒரு நட்சத்திரங்களும் இல்லை. அது நம்ம இப்பவும் நம்ம பண்ற விஷயங்கள் தான். கரெக்டுங்களா? நான் இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்ப வெயில் காலமா இருக்கு, நம்ம மாடி மேல போய் படுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்ப திடீர்னு வானத்தை பார்த்தா ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் கூட இல்ல. அப்ப வந்து இன்னைக்கு மழை பெய்ய போகுது. இதெல்லாம் வந்து நார்மல் நிமித்தம் தானே, சகுனம் தானே. அப்ப இந்த ஜோதிடம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நிமித்தம், இந்த சகுனம் இதெல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் அடிப்படையா வச்சு அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி வர ஆரம்பிச்சுது. இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக். ஓகேங்களா? இதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ருது காலம். கரெக்டுங்களா? 6 ருது காலம். வசந்த ருது நம்ம பாக்குறோம். கரெக்டுங்களா? தெரியுங்களா? அந்த மாதிரி ருதுக்கள், கோடை காலம், வெயில் காலம், மழை காலம், அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வசந்த ருது. வசந்த ருதுனா என்ன? சித்திரை மாதம், வைகாசி மாதம், இது பாத்தீங்கன்னா வசந்த ருது. இதுக்கு வந்து அதிபதியா யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ண ருது. கிருஷ்ண ருதுனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாசம் வரும் அப்படின்னா ஆனி மாதம், ஆடி மாதம், இந்த 2 மாத காலத்தையும் நம்ம வந்து கிருஷ்ண ருது அப்படின்னு சொல்றோம். இதுக்கு அதிபதியா பாத்தீங்கன்னா சூரியன், அதுக்கப்புறம் செவ்வாய், இவங்க 2 பேரும் வந்து அதுக்கு அதிபதியா வருவாங்க. அதுக்கப்புறம் ஆவணி மாதம், புரட்டாசி மாதம், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்ஷா ருது. ஓகேங்களா? இதுக்கு வந்து அதிபதியா யார் வருவாங்கன்னா சந்திரன் வருவாங்க. அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், இதுக்கு பாத்தீங்கன்னா ஹேம ருது.
சரத் ருது அப்படின்னு வரும். அதுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்கழி மாதம், தை மாதம். இதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹேமந்த ருது அப்படின்னு இதுக்கு பேரு. இதுக்கு அதிபதியா யாரு வருவாங்க அப்படின்னா குரு பகவான் வருவார். அதுக்கப்புறம் மாசி மாதம், பங்குனி மாதம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரசு ருது. இதுக்கு வந்து அதிபதியா சனி பகவான் வருவாங்க. அப்போ நம்ம வந்து எப்படியெல்லாம் உருவாச்சு நம்ம பாக்குறோம். அப்ப இதுவே பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எல்லாரும் வந்து ஒரு ராசி கட்டம் போடுங்க. ஒரு ராசி கட்டம் போடுவோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து தான் பாக்குறோம். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசின்னு போடுங்க. அது வந்து சித்திரை மாதம். அதுக்கப்புறம் ரிஷப ராசி, இது வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மாசம். மிதுன ராசி ஆனி மாதம். கடக ராசி ஆடி மாதம். சிம்ம ராசி ஆவணி மாதம். கன்னி ராசி புரட்டாசி மாதம். துலாம் ராசி ஐப்பசி. விருச்சிகம் கார்த்திகை. தனுசு ராசி மார்கழி. மகரம் தை. கும்பம் மாசி மாதம். மீனம் பங்குனி. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ஒரு சிலர் நம்ம கிட்ட ஜாதகமே கொடுத்தாலும் நான் வந்து இந்த மாசம் பிறந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இப்ப ஒருத்தர் வந்து சித்திரை மாசம் பிறக்குறாங்க அப்படின்னா அப்ப வந்து சூரியன் பாத்தீங்கன்னா மேஷத்துல இருக்கும். அப்ப வந்து அவங்க சொல்றது சரியா இல்ல தப்பா அப்படின்னு நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில சூரியன் இருக்கு அப்படின்னா அவங்க வைகாசி மாசம். அப்ப அவங்க சொன்னது சரியா தப்பா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாமே வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அவங்க சொல்றது சரியா இல்ல தப்பா அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் எந்தெந்த மாதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப வந்து மேஷ ராசி, இதுக்கு வந்து அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான். நீங்க இதுலயே வந்து உள்ள எழுதிக்கோங்க. மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். மிதுன ராசிக்கு அதிபதி புதன். கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். கன்னி ராசிக்கு அதிபதி புதன். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன்.
விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். தனுசு ராசிக்கு குரு அதிபதி. மகர ராசிக்கு சனி பகவான் அதிபதி. கும்ப ராசிக்கும் சனி பகவான் தான் அதிபதி. மீன ராசிக்கு குரு பகவான் அதிபதி. இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காலங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஜோதிடம் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா நிமித்தம், இந்த சகுனம் இதெல்லாத்தையும் பார்த்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஒன்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே. அப்போ நமக்கு வந்து இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நமக்கு இது வந்து தேவை. அதனால நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இப்போ வந்து 12 ராசி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அதிபதி வந்து என்ன அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டுங்களா? இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 27 நட்சத்திரங்கள் அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தடவை அப்படியே சொல்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து மந்த்லி 1 கிளாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது பேசிக் கிளாஸாகவும் கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம். அதனால பார்த்தீங்கன்னா நீங்க இதெல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து 27 நட்சத்திரங்கள் அதுக்கான பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் திதிகள் இருக்கு. ஸோ திதிகளுக்கு உண்டான பலன்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இது வந்து ஜஸ்ட் ரொம்ப எல்லாமே சொல்லாம பேசிக்ல லைட்டா உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து ஒரு ப்ரோக்ராம், அதனால சரிங்களா? அப்ப 27 நட்சத்திரங்கள்: அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ஸோ நம்ம இந்த 27 நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப திதிகளை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து அதுல திதிகளோட பலன்களை இன்னைக்கு வந்து பிரதமை திதிக்கான ஒரு பலனையும் பார்க்கலாம். பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மொத்த திதிகள் பார்த்தீங்கன்னா 15 திதிகள். இப்ப 27 நட்சத்திரம் பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 ருதுக்கள் பார்த்திருக்கோம். அப்புறம் ராசிகள் 12 ராசிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வந்து திதிகள் 15, அந்த திதிகளை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் 27 நாம யோகங்கள், அதுவும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜில ரொம்ப பேசிக் தான். அப்ப இந்த ஜோதிட கதம்பம் அப்படின்னா எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த தலைப்பு நான் எடுத்திருக்கேன். அப்ப திதிகள்ல முதல் திதி பிரதமை. இரண்டாவது திதி த்விதியை. மூன்றாவது திருதியை. நான்காவது சதுர்த்தி.
ஐந்தாவது திதி பஞ்சமி, ஆறாவது திதி ஷஷ்டி, ஏழாவது திதி சப்தமி, எட்டாவது திதி அஷ்டமி, 9வது திதி நவமி, 10வது திதி தசமி, 11வது திதி ஏகாதசி, 12வது திதி துவாதசி, 13வது திதி திரியோதசி, 14வது திதி சதுர்தசி, 15வது திதி பௌர்ணமி அல்லது அமாவாசை. இது ரெண்டுமே சேர்த்து நம்ம ஒண்ணா எடுத்துக்கலாம். இப்ப இது ஒன்னொன்னுத்துக்கும் திதி சூன்யமாகும். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திதிகளுக்கும் இரண்டு ராசிகள் பாத்தீங்கன்னா திதி சூன்யமாகும். இப்ப நம்ம அதை வச்சோம் யார் யாருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பிரதமை திதி அப்படின்னு பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வளர்பிறையா இல்ல தேய்பிறையா, முதல்ல நம்ம அது ரெண்டுத்தையும் பார்க்கணும். சரிங்களா? இப்ப வந்து ஒருத்தர் வளர்பிறை அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதமைக்குன்னா திதி சூன்யம் எந்தெந்த ராசி அப்படின்னா துலாம் ராசியும் மகரம் ராசியும் திதி சூன்யம் ஆகும். இப்ப என்ன திதி சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு பயம் வரும். அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க. சரிங்களா? சூன்யம்னா என்ன? ஒண்ணுமே இல்ல. அட ஞான சூன்யமே அப்படின்னு சொல்லி திட்டுவோம். அப்ப ஞான சூன்யம்னா என்ன? அப்ப உனக்கு வந்து புத்தி இல்ல, உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பத்தல அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்ப வந்து இது சூன்யம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அது என்ன பாவமோ அந்த பாவம் பாத்தீங்கன்னா நமக்கு உண்டான பலன்களை அது சரியா தராது. இப்ப உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. மேஷ லக்னம்னா அப்ப அதுக்கு நேர் 7வது ராசி என்ன வருது? துலாம் ராசி வருது. கரெக்டுங்களா? ஒருவேளை அவர் வளர்பிறையா இருந்தா துலாம் ராசி தான் பிரதான சூன்யமா வரும். இப்ப வந்து ரெண்டு ராசி வந்து சூன்யம் ஆகுதுன்னு சொன்னோம், துலாம் ராசியும் மகர ராசியும். அப்ப இந்த 2 ராசியில எது நமக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ வளர்பிறையா இருந்தால், மேஷ லக்னமாக இருந்து வளர்பிறையாக இருந்தால் ஃபர்ஸ்ட் எந்த ராசி வருது? மேஷ ராசில இருந்து அப்படியே வந்துட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது? துலாம் ராசி வருது. துலாம் ராசிக்கு அடுத்ததுதான் மகர ராசி வருது. சரிங்களா? கரெக்டா? அப்போ மேஷ லக்னத்துக்கு துலாம் ராசி திதி சூன்யமாகும். அப்ப இவங்களுக்கு வந்து எப்படி பலன் கொடுக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து திருமணம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும். அப்ப இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா திதி சூன்யம் வந்து நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க. இவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான கோவில் குளங்கள் நம்ம அது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கலாம். இன்னும் இதுக்கான பலன்களை வந்து நான் உங்களுக்கு டெப்தா கொடுக்குறேன். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த திதிகளுக்கு மட்டும் இது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 27 நாம யோகங்கள் பார்க்கலாம். அது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா திதி யோகம் கரணம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் நான் ஃபர்ஸ்ட் பலன் சொல்வேன். அதுக்கப்புறமா தான் ஜாமக்கோல் பிரசனம், அதுக்கப்புறம் நாடி. எல்லாமே அதுக்கு அடுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எது அப்படின்னா திதி யோக கரணம் தான். அதனால நான் உங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் இந்த 15 திதிகள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 27 நாம யோகங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கான யோகி அவயோகி அதை வச்சு நம்ம எப்படி பலன் எடுக்கலாம் அதெல்லாம் வேணா நான் உங்களுக்கு அப்புறம் வர கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? இப்ப 27 நாம யோகங்கள். அப்ப ஜோதிடத்துல இது மட்டுமே தனி ஒரு சப்ஜெக்ட். திதி யோகம் கரணம் இது மட்டும் ஒரு தனி ஒரு சப்ஜெக்டா வரும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா பராசரன் முறை. இப்ப வந்து பார்த்தோம் பாத்தீங்களா, மேஷ லக்னம், ரிஷபம் அந்த மாதிரி பார்த்தோம். அதுல 27 நட்சத்திரங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தசா புத்தி இதெல்லாம் வச்சு கிரக சேர்க்கை இதை வந்து வச்சும் நம்ம வந்து நார்மலா அதை வச்சு நம்மளால எல்லா விதமான பலன்களும் தர முடியும். ஓகேங்களா, இது வந்து பராசரர் முறை. நாடி அப்படின்னா நாடியிலேயே நிறைய வகைகள் இருக்கு. அதுலயும் நம்ம பார்க்கலாம். சந்திர நாடி இருக்கு, பிருகுநந்தி நாடி இருக்கு, இன்னும் அதுல பல வகைகளும் இருக்கு. சப்தரிஷி நாடி. அப்போ ஜோதிடத்துல பல வகைகள் இருக்கு. அதுல நமக்கு எது நல்லா வருது ஃபர்ஸ்ட் அதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். உங்களுக்கு வந்து திதியோக காரணம் பிடிச்சிருக்கா, அதுல ஃபுல்லா டெப்தா போங்க, அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, 27 நாம யோகங்கள் தலைப்பு போட்டுக்கோங்க. அப்ப அந்த 27 நாம யோகங்கள் என்ன என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். முதல் நாம யோகம் விஷ்கம்பம். இரண்டாவது நாம யோகம் பிரீத்தி. பிரீத்தி. விஷ்கம்பம், பிரீத்தி இரண்டாவது நாமயோகம். மூன்றாவது ஆயுஷ்மான். நான்காவது சௌபாக்கியம். ஐந்தாவது சோபனம். ஆறாவது அதிகண்டம். ஏழாவது சுகர்மம். எட்டாவது திருதி. ஒன்பதாவது சூலம். பத்தாவது கண்டம். 11வது விருத்தி. 12வது துருவம். 13வது வியாகாதம். 14வது அர்ச்சனம். 15வது வஜ்ரம். 16 சித்தி. 17 வியாதிபாதம். 18 வரியான். 19 பரிகம். 20 சிவம். 29 சித்தம். 22 சாத்தியம். 23 சுபம். 24 சுப்ரம். 25 பிரம்மம். 26 ஐந்திரம். 27 வைத்திருதியை. அப்போ 15 திதிகள் பார்த்திருக்கோம், 27 நாம யோகங்கள் பார்த்திருக்கிறோம். 11 கரணங்களை பார்க்கலாம். பதினோரு கரணங்கள். முதல் கரணம் பவம். இரண்டாவது கரணம் பாலவம். மூன்றாவது கரணம் கௌலவம். நான்காவது தைத்தூலை. ஐந்தாவது கரசை. ஆறாவது வனிசை. ஏழாவது பத்திரை. எட்டாவது சகுனி.
9வது சதுஷ்பாதம். 10வது நாகவம், பாம்பு. அதுக்கு நாகவம்னா பாம்பு, சரிங்களா. மிருகம், இது ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு மிருகம் இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு நம்ம பலன் எடுக்கலாம். கிம்ஸ்துக்லம் அப்படின்னா புழு. அப்ப இந்த 11 கரணங்களுக்கும் அதிபதிகள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாருங்களேன், இந்த கரணத்துல சகுனி கரணம் அப்படின்னு ஒண்ணு வருது, சரிங்களா. இந்த சகுனி கரணம்னா என்ன? இதுக்கு பேர் இன்னொரு பேரும் சொல்லலாம், மூடு விழா நாயகன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப யாராவது புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்க சகுனி கரத்துல மட்டும் போய் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது, ஓகேங்களா. இந்த சகுனி கரத்துல போய் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சகுனினா என்ன, அது ஒண்ணுமே உருப்படாம தான் போயிடும், சரிங்களா. அப்போ அந்த ஒவ்வொரு காரணமும் இருக்கு, அந்த ஒரு காரணத்துக்கும் அதுக்கு உண்டான பலன்கள் எடுக்கணும், பார்த்துட்டு நம்ம பண்ணணும். அப்போ சகுனி கரணம் அப்படின்னு எடுத்து நம்ம செஞ்சோம்னா, இப்ப நீங்க யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணா சகுனி கரணம் சூஸ் பண்ணலாம். இந்த சகுனி கரணத்துல பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு காசு கொடுத்துட்டே வரும்போது சீக்கிரமா உங்களுக்கு அந்த கடன் அடைஞ்சிரும். இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அப்பதான் இந்த சகுனி கரணத்தை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொன்னோம். ஆனா இதுவே நீங்க கடன் கொடுக்கணும், இல்ல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யும் போது நெகட்டிவா இருக்கிறதெல்லாம் செய்யணும்னா இந்த மாதிரி கரணங்களை நீங்க சூஸ் பண்ணலாம். அப்போ நீங்க ஒரு சிலருக்கு கடன் உங்களால அடைக்கவே முடியல, இவங்களால நான் இந்த கடன்காரன் எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கிட்ட நம்மள ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கிறான் அப்படின்லாம் நீங்க நினைக்கும் போது இந்த சகுனி கரணத்தை சூஸ் பண்ணி நீங்க அவங்களுக்கு அந்த கடனை கொடுத்துட்டே வரலாம். இதெல்லாம் நான் எப்படி பார்த்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவங்க எப்ப பார்த்தாலும் சகுனி கரணத்திலே போவாங்க. அது எப்படின்னா ஒரு மாசத்துக்கு இந்த நாள்ல போய் நம்ம இந்த காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர்கிட்ட போய் கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா அவர் போகிற நேரம் எல்லாமே பார்க்கும் போதெல்லாம் சகுனி காரணமாவே இருந்தது. ஆனா அவர் போய் 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 கொடுத்து அந்த கடன் கொடுத்தவரே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க இல்லை, அந்த கடனும் சீக்கிரமா அடைஞ்சிருச்சு. இருந்தாலும் இதுல இருந்து எடுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய சூட்சுமங்கள்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன், சரிங்களா. அப்ப இப்ப யாராவதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு கிம்ஸ்துக்லம் கரணம் சொன்னேன் பாத்தீங்களா. அப்ப அந்த கிம்ஸ்துக்லம் கரணத்துல நீங்க மெடிசன் எடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்க அதுல மெடிசன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு பாத்தீங்கன்னா சீக்கிரமா குணமாயி வந்துடும். இந்த கிம்ஸ்துக்லத்துக்கு அதிபதியா யார் வருவாங்க அப்படின்னா தன்வந்திரி பகவான் வருவாங்க. தன்வந்திரினா யாரு? மருத்துவர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. சோ அப்ப இந்த கிம்ஸ்துக்லம்ல நம்ம மெடிசன் எடுக்கும்போது நமக்கு நோய்கள் எதுவா இருந்தாலும் சீக்கிரமா குணமாகும். அதுக்கு முன்னாடி இது நம்ம பாத்தீங்கன்னா இந்த வளர்பிறை, தேய்பிறை இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம இப்ப ஒரு ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், இந்த திதி, யோகம், கரணம், அதுக்கப்புறம் நட்சத்திரம், இது எல்லாத்தையுமே பார்க்கணும், கரெக்டுங்களா. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த 27 நட்சத்திரங்களும் தெரியணும். அதுக்கப்புறம் நாம யோகங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், திதிகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான முக்கியமான இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் தான், சரிங்களா. இது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்களே ஜாதகம் பார்க்கவே ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 9 நவ கிரகங்கள், நமக்கு வருஷங்கள் தமிழ் வருடம் இருக்கு பாத்தீங்கன்னா 60, அதனுடைய பேர்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப கிரகங்கள் பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. ஸோ இந்த 9 நவகிரகங்கள் இவங்களையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம மோஸ்ட்லி பேசிக்கா சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம், சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு.
அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் தாமச குணம் இருக்கா, இல்ல ராஜச குணம் இருக்கா, இல்ல சாத்வீக குணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு குணம் வாரியா நம்ம வந்து நட்சத்திரங்களையும் பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்தராயணம், தட்சிணாயனம், இந்த அயனங்கள் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உத்தராயணம் அப்படின்னா என்ன அப்படின்னா தை மாதம். இப்ப எல்லாரும் வந்து ஒரு ராசி கட்டம் போடுங்க. உத்தராயணம், தட்சிணாயனம். உத்தராயணம்னா மகர ராசி முதல் மிதுனம் ராசி வரை இது வந்து உத்தராயணம். தட்சிணாயனம் அப்படின்னா கடக ராசி முதல் தனுசு ராசி வரை. அப்ப மகர ராசி வந்து என்ன பண்ணும், என்னென்ன தை மாதம், மகரம்னா தை, அப்ப ஆனி மாதம் அப்படின்னு வரும்போது மிதுன ராசி. அப்போ இந்த தமிழ் மாதங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உத்தராயணம் எப்ப வருது, தட்சிணாயனம் எப்ப வருது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது நமக்கு தேவையான ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கட்டம் போட்டு அது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இந்த உத்தராயணம், தட்சிணாயனம் இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். கரெக்டுங்களா? இப்ப வந்து உத்தராயணத்துல வந்து ராகு கேது இருக்கு அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்ப வந்து மகர ராசியில மகரம் வந்து பாத்தீங்கன்னா தை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அது வந்து உத்தராயணத்துல வருது. அப்போ அங்க வந்து ராகு கேது பயணிக்கும் போது அது வந்து நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுக்கும். இது வந்து நான் பொதுவா சொல்றேன். இன்னும் டெப்தா போனோம்னா இன்னும் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜென்ரலா. இப்ப வந்து நம்ம நவ கிரகங்களுக்கு உண்டான தானியம் பார்க்கலாம். சூரியன்னா கோதுமை. அவங்களுக்கு உண்டான தானியம் பாத்தீங்கன்னா கோதுமை. அவங்களுக்கு உண்டான புஷ்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா செந்தாமரை. சந்திரன் அப்படின்னா நெல். அதுக்கப்புறம் செவ்வாய். அதுக்கான தானியம் பாத்தீங்கன்னா துவரை. அதுக்கப்புறம் ராகு. அதுக்குண்டான தானியம் பாத்தீங்கன்னா உளுந்து. குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்ட கடலைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது. சனி பகவான்னா எள்ளு. புதன் பகவான் பாத்தீங்கன்னா பச்சை பயிறு. கேதுவுக்கு பாத்தீங்கன்னா கொள்ளு. சுக்கிரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து மொச்சை. இப்ப வந்து இந்த தானியங்களை வச்சு கூட நம்ம ஒரு சில பரிகாரங்கள் சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பண வரவு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னும் போது எனக்கு வேணும், ரொம்ப பண கஷ்டம் இருக்கு அப்படின்னும் போது இந்த மொச்சை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மொச்சைய பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் துணியில சின்னதா மூட்டை கட்டி நைட்டு தூங்கும் போது தலையணுக்கு அடியில வச்சுட்டு தூங்கலாம். ஓகேங்களா? இது வந்து சிம்பிளா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு கிரகங்களை வச்சு
தனித்தனியா ஒன்னொன்னு எடுக்கும்போது இப்போ வந்து நம்ம வந்து எப்படி சொல்லலாம், நம்ம ஜாதகம் பாக்குறோம். இப்போ வந்து லக்னம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். லக்னம்னா நாம, சரிங்களா? இது வந்து நார்மல் தான். லக்னம்னா நாம, நம்மளோட உயிர், நம்மளை பத்தின கேள்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துல இருக்கு. அப்போ லக்னத்துல இப்ப வந்து நமக்கு ரொம்ப தீர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் பொழுது லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தை நம்ம பார்க்கணும். இப்ப வந்து நம்ம மேஷ லக்னமே எடுத்துப்போம், சரிங்களா? இப்ப மேஷ லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தவிர்க்க முடியாத பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, என்னால எதுவுமே செய்ய முடியல, என்ன பண்றது தெரியல, எந்த சாமி கும்பிடுறது தெரியல அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள என்ன பண்ணலாம்னா, மேஷ லக்னத்துக்கு அப்படியே நேர் 7 அங்க வாங்க, துலாம் ராசி இருக்கு. அப்போ அந்த துலாம் ராசிய வந்து நிவர்த்திக்கா நீங்க எடுத்துக்கலாம். அப்போ அங்க வந்து அதனுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து எங்க இருக்கிறாருன்னு பாருங்க, அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா, எப்படி இருக்கு, என்ன ஏது அதெல்லாம் பார்த்துட்டு, சப்போஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போதைக்கு முடியல அப்படின்னும் போது, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஏதாச்சும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போது மேஷ லக்னக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு நேர் 7 என்ன துலாம் ராசி வருதா, அப்போ உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற லட்சுமி நரசிம்மரை போய் நீங்க புடிச்சீங்கனாலே உங்களுக்கு உண்டான பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து குறையும். நீங்க அதுக்கான தீர்வு எடுக்கிறதுக்குள்ளவே நீங்க போயிட்டு அவரை வழிபடலாம். எப்படின்னா ஆத்மார்த்தமா நீங்க வந்து வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கனாலே போதும். அவருக்கு வந்து ஒரே ஒரு விளக்கு போடுங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தவர் யாரு அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் தான். இப்ப பக்த பிரகலாதன் கிட்ட வந்து அவங்க அப்பா கேக்குறாங்க. கேட்கும் போது என்ன, இங்க வந்து விஷ்ணு இருக்கிறாங்களா அப்படின்னு ஆமா இருக்கிறாங்க. இங்க இருக்காங்களா? இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாரு பக்த பிரகலாதன், தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தூணை உடைச்சதும் அங்கிருந்து லட்சுமி நரசிம்மர் வெளியே வராரு. அப்போ நம்ம வந்து அன்பா ஆத்மார்த்தமா நம்ம போய் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணாலே போதும், சரிங்களா? உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். இது வந்து ஜென்ரல். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பேசிக்கலா சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, பிரதமை திதிக்குண்டான பலன்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரதமை திதியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை அதிகமா இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு திருமண தடை இல்ல, ஸ்மூத்தா சீக்கிரமாவே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, மேரேஜ் லைஃப்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கும். இது நம்ம ஏன் அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு மேஷம் முதல் ராசி. இப்ப காலபுருஷனுக்கு முதல் ராசிக்கு 7வது ராசி திதி சூன்யமாகுது. அதுக்கு 10 மகர ராசி, இது ரெண்டுமே திதி சூன்யமாகுது, கரெக்டுங்களா? அப்ப இந்த 2 ராசியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெடுதல் தான் தரும். கெடுதல் மீன்ஸ் எப்படின்னா, அங்க வந்து அந்த பாவகம் வந்து சரியா செயல்படாது, அதுதான் உண்மை. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப வந்து வரக்கூடிய மனைவி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிற அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா அந்த மாதிரி இருக்காது அவங்களுக்கு. மேஷ லக்னமாக இருந்து பிரதமை திதியாக பிறந்திருந்தால், ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி எடுத்துப்போம். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மனைவியோட இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வேலை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க பாத்தீங்களா? நீங்க வந்து எப்பவுமே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, குடும்பத்தையே பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருவேளை அவங்க வந்து ஃபேமிலியை நல்லபடியா ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து வேலையே இருக்காது. இது எப்படி சொல்லணும்னா, குடும்பம் இருந்தா வேலை இருக்காது, வேலை இருந்தா குடும்பம் இருக்காது. ஆனா இப்ப வந்து நம்ம மோஸ்ட்லி அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதுக்கு பதில் வேலை விஷயமா அவங்க வந்து வேற டிஸ்ட்ரிக்டோ
இல்ல வேற ஸ்டேட் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் அவங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களாவும் செய்யும். அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னி வழிபாடு ரொம்ப நல்லது. இவங்க வந்து பிரம்மாவை வழிபட்டாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ பிரதமை திதியில பிறந்தவங்க ஒரு பரிகாரம் பண்ணணும், இல்ல கோவிலுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் நினைச்சாங்க அப்படின்னா அங்க கோவிலுக்கு போயிட்டு அங்க வந்து 3 மணி நேரம் கம்பல்சரி அங்க ஸ்டே பண்ணணும். அங்க போயிட்டு நான் வந்து எங்க வீட்டுல வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு சொன்னாங்க, அது வாங்கலையே, அந்த மாதிரியான நினைப்பு அதெல்லாம் எதுவுமே போகக்கூடாது. ஃபுல்லா சாமியை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். அப்படியே இல்லைனாலும் சைலண்டா அமைதியா உட்காந்து உங்களுடைய மூச்சு காத்தை மட்டும் கவனிச்சிங்கனாலே போதும். இவங்க வந்து வளர்பிறையா பிறந்திருந்தாங்க அப்படின்னா திருவைக்கரை அந்த கோவிலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் திருப்பட்டூர்ல பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம். அப்புறம் பட்டீஸ்வரம். இந்த கோவில்களுக்கு போனால் சிறப்பு. நீங்க வந்து இன்னும் நீங்க ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கல அப்படின்னா நீங்க சும்மா இதுல பார்க்கலாம். பிரதமை திதி அப்படின்னு மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. அவங்க கிட்ட அப்படியே கொஞ்சம் பேச்சு கொடுங்க. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னோட கிளைண்ட் ஒருத்தர், அவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒர்க் பண்றாங்க. வீடு இருக்கிறது பாத்தீங்கன்னா ராணிப்பேட்ல. அப்போ அவ்வளவு தூரம் டெய்லி போயிட்டு வந்து அவங்க வந்து சென்னையிலேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா வேலைக்கு போறதுனால ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. இதுதான் இந்த பிரதமை திதியினுடைய பலன். அப்ப ஃபேமிலியே அவங்க ரொம்ப அட்டாச்சா இருக்கிறாங்க, இவனுக்கு வேலை இல்லை அப்படி இப்படி நம்ம வீட்டுல எல்லாம் சண்டை போடவும் கூடாது. அது அவங்களுடைய விதி. சரிங்களா? இப்ப வந்து நம்ம வந்து திதிகள்ல ஒரு திதி பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விஷ்கம்பம் நாம யோகத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப இந்த விஷ்கம்பம் நாம யோகம் அப்படின்னா இதுக்கு வந்து யோகி அவயோகி அதெல்லாம் இருக்கு. இந்த விஷ்கம்பம் நாம யோகத்துல யோகி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவானா வருவாரு. அப்ப நீங்க வந்து ஜாதகம் எடுத்ததும் விஷ்கம்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப இந்த நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு யார் யோகத்தை செய்வாங்க, யார் வந்து அவயோகத்துல செய்வாங்க. இப்ப நம்ம வந்து திதியை பத்தி பார்த்தோம், பிரதமை திதி. அந்த பிரதமை திதிக்கு வந்து சூன்யம் வந்து 2 ராசி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த விஷ்கம்பம் நாம யோகத்துல யாரு வந்து யோகத்தை செய்வாங்க, இதுல பேரே நாம யோகம். யோகம் அப்படின்னா யார் யோகத்தை தருவாங்க, யார் அவயோகத்தை தருவாங்க. அப்ப இந்த பேரை வச்சே நம்ம வந்து எப்படி பலன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப யோகி சனி பகவானா வருவாங்க. நட்சத்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூசம் நட்சத்திரமா வரும். அவயோகி பாத்தீங்கன்னா சந்திரன் திருவோணம் நட்சத்திரம். இதுக்கு அதி தேவதை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யமன், யம தர்ம ராஜா. இவங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் விஷ்கம்ப நாம யோகத்துல பிறந்தவங்க நல்ல கல்வி யோகம் உண்டு. அவங்க வந்து நல்லா படிப்பாங்க.
இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலீடு செஞ்சு ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறப்பா இருக்காது. அது வந்து லாஸ்ட்ல தான் போகும். ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு 4வது ராசி, மேஷ ராசிக்கு 4வது ராசியா வந்து என்ன வருது, கடக ராசி வருதா. அந்த அதிபதி யாரு, சந்திரன். சோ அவரே பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, அவயோகையா வராரு. அப்ப இவங்க வந்து முதலீடுகள்லாம் செய்யக்கூடாது. எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் அது இது நோ. யாராவது வந்து கேட்டா கூட இல்லப்பா அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அதிபதி எங்க போறாரு, காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் 10ல போயிருக்கிறாரு. இந்த திருவோண நட்சத்திரம்ன்றது மகர ராசியில வரும். கரெக்டுங்களா. காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் 10வது ராசினா என்ன, தொழில். இப்ப நம்ம முதலீடு போடுறோம் அப்படின்னால முதலீடுனாலே அது 4ஆம் பாவமா வரும். தொழில்னா 10ஆம் பாவமா வரும். அப்ப தொழில போய் நீங்க முதலீடு போட்டீங்க அப்படின்னா அது வந்து லாஸ். ஏன்னா அவர் வந்து அவயோகியா இருக்கிறார். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா 4ல இருக்கிறாங்க. சரிங்களா. இப்ப என்னது, காலபுருஷனுக்கு 4வது ராசி கடக ராசி, அங்க வந்து பூசம் நட்சத்திரம் இருக்கு. அப்போ அந்த சனி பகவான் அங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இவங்க படிக்கலனாலும் இவங்க வந்து படிக்காத மேதை அப்படின்ற பேர் வாங்கிடுவாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா ஒரு ஜாதகத்தை பாக்குறீங்க. அது எப்படி சொல்லலாம், இது வந்து மேஷ லக்னமே எடுத்துக்கணும். நம்ம காலபுருஷனை பத்தி தான் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். எடுத்ததுமே நம்ம எல்லாத்தையுமே நெகட்டிவ் 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 அது மட்டும் எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்களையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் இல்லைங்களா. அப்ப வந்து ஜாதகத்தை எடுங்க. எடுத்ததுமே காலபுருஷனுக்கு 5வது ராசி. இப்ப 5ஆம் இடம்னா என்னது, பூர்வ புண்ணிய ஸ்தானம் எல்லாமே சொல்ற கரெக்டுங்களா. அது வந்து திரிகோண ஸ்தானம். அப்போ சிம்ம ராசி வந்து என்ன பாவகமா வருதோ, லக்னத்துக்கு என்ன பாவகமா வருதோ அந்த பாவத்தை பத்தி நீங்க வந்து பெருமையா சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கும்ப லக்னம் அப்படின்னே கூட வச்சுக்கோங்களேன். அப்ப லக்னத்துக்கு அது 7ஆம் பாவமா வரும் சிம்ம ராசி. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை தேடி போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. அதுவா அவங்கள தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஹஸ்பண்டை பத்தி உயர்வா சொல்லணும். உங்க ஹஸ்பண்ட் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லணும்னா ஆமா கரெக்ட் அப்படிம்பாங்க. சோ அந்த சிம்ம ராசியை பத்தி மட்டும் நம்ம எப்பவுமே பெருமையா சொல்லணும். அது வந்து அதுக்கான பலனை கண்டிப்பா தேடி கொடுக்கும். அப்ப இந்த விஷ்கம்பம் நாம யோகத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் வீட்டுல குறைந்த வயதுல இறந்தவங்க இருப்பாங்க. இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியில ஒரு பிரச்சனை இருக்கும். எது தொட்டாலும் கொஞ்சம் வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் வந்து இந்த விஷ்கம்ப நாம யோகத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொத்து அமையறதுல ஒரு நல்ல யோகம் இருக்கும். இவங்க வந்து ஒரு சொத்து வாங்கினாங்க அப்படின்னா அடுத்தடுத்து இவங்களுக்கு வந்து சொத்துக்கள் அமைஞ்சிட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா கூட அடுத்தடுத்து வீடு வாங்குவாங்க. ஒரு கார் வாங்குறாங்க இல்ல பைக் வாங்கினா அதுக்கு அடுத்தடுத்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து 4ஆம் இடம் வந்து யோகமா வந்துடுது. இப்ப இவங்களுக்கு வந்து கடக ராசி வந்து யோகம் தரும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்ப
கடக ராசியில வேற ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த ராசியினுடைய தசா புத்தி காலங்களையும் நல்லதே நடக்கும். அப்போ மேஷ லக்னத்துக்கு 4லயே சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னா அவங்க அம்மாவை பத்தி நீங்க வந்து நல்லா பெருமையா சொல்லலாம். அவங்க அம்மாவால தான் யோகம், அவங்க அம்மாவால தான் வீடு, எல்லாமே சொல்லலாம், ஆமான்னு சொல்லுவாங்க. அந்த தசை அந்த புத்தி நடக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்லதாவே நடக்கும். இப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த விஷ்கம்பம் நாம யோகத்துக்கு அவயோகியா திருவோணம் நட்சத்திரம் அதனுடைய அதிபதி சந்திரனே வராங்க. அப்ப அந்த சந்திரன் வந்து கடகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க எப்படி யோகம் தரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், யோசிப்பீங்க. இப்ப வந்து அந்த இடம் யோகமா மாறிடுச்சுல்ல, 4ஆம் ராசி யோக ராசியா வந்துடுச்சு. சப்போஸ் அதுவே பூசம் நட்சத்திரமா இருந்தாலும் அவர் வந்து அவயோகியா இருந்தாலும் அவர் வந்து அந்த வேலையை அங்க செய்ய முடியாது. அவர் வந்து அந்த இடத்துல யோகத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதியில அங்க வந்து உட்காந்துருவாரு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்னா சந்திரன் தசா புத்தி அந்த காலத்துல அவங்க வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பெரிய நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவங்க தாய் மேல அவங்களுக்கு வந்து நிறைய பாசம் இருக்கும். இவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்ப வந்து கடக ராசி பாத்தீங்கன்னா நீர் ராசி. இப்ப சந்திரனும் பாத்தீங்கன்னா அந்த கடகத்திலே இருக்காங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவயோகம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து நீர்கண்டம் அந்த மாதிரி ஏதாவது வந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சிருவாங்க. அவங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா வீசிங் தொந்தரவு இருக்கும். ஜாதகரனுடைய தாயாருக்கு வீசிங் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது செய்யறதுன்னா யமகண்ட நேரத்துல செய்யலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து அதிபதியா யார் வருது, யமன் வர்றார் பாத்தீங்களா. அதனால அந்த நேரத்துல செய்யலாம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாவே எதிரியை வந்து வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். எதிரியை சீக்கிரமா வெற்றி பெற வச்சு இவங்க வந்து எதிரிகிட்ட இருந்து சீக்கிரமா வந்து வெளியே வந்துருவாங்க. அப்படின்னா இவங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குற எதிரிகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து வேற ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. இப்போ ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்ப பார்த்தாலும் இவங்க ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களை இந்த மாதிரி பேச 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 அவங்க என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமா அவரே பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிடுவாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் யோகம் வந்துச்சு இல்லைங்களா, அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணை வீடு இருக்கும். ஆடு மாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணை வச்சு வளர்த்த குடும்பமாவும் இருப்பாங்க. விவசாயம் செஞ்சவங்களும் இருப்பாங்க. அப்படின்னா இவங்க வந்து விவசாயம் செய்யலாம், ஆடு மாடு இதெல்லாம் வச்சும் பிசினஸ் பண்ணலாம். இவங்க வந்து 4ஆம் இடம் வந்து யோகமா வர்றதுனால இவங்க வீட்டுல இருந்தும் தொழில் செய்யலாம். அப்போ இவங்க வந்து 4ஆம் இடம் சம்பந்தமான எந்த வேலை செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து சிறப்பை தரும்.
இந்த நாம யோகத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா யாருக்காவது ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் யோசனைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கடகம், மகரம், ராசி லக்னமா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம், உத்திரட்டாதி, அனுஷம் இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது குடும்பத்துல இருப்பாங்க. அப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா அவயோகின்னு சொல்லிட்டோம். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அப்படின்னா இந்த ராசி கடக ராசி அது சம்பந்தமா வீட்டுல யாராவது இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணலாம்னா திங்கட்கிழமை, அதுக்கப்புறம் சனிக்கிழமை இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சா சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுங்களா? யாருக்காவது ஏதாவது இன்னைக்கு கிளாஸ்ல சந்தேகம் இருக்கா? நல்லா இருந்தது. தேங்க்யூங்க சார். வேற ஏதாவது பேசணும்னா சொல்லுங்க. அப்ப நம்ம இன்னைக்கு வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நிறைய பேசியிருந்தீங்க, நல்லா இருந்தது. ஏமா இருக்கீங்க சார்? உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுங்க சார். இருக்கீங்களா? ஐயா வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாங்கய்யா. ஐயா இல்ல நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நிறைவு பண்ணிக்கோமா, நிறைவு பண்ணிக்கோமா. இன்று வருகை தந்திருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். ஹேமா மேம் பேசுங்க மேம். ஓகே மேம், கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம். நன்றி மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நன்றி மீண்டும் மேம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.